ஒரு பலசில் நாங்கள் தங்கி இருக்கிறோம். அந்த பலசில் காலை விருந்து ரூம் இதில் கிடக்கு. அது எமர்ஜென்சி டோர்ச் ஒன்று வச்சிங்கன்னா அதை விட இங்கே இருக்கிற ஏசி சென்ட்ரல் ஏசி, இந்த ஏசின்ற சிஸ்டத்தை பாருங்க, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்னு போட்டிருக்கு. இப்போ நாங்கள் இந்த கொமட்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு விட்டோம்டா எப்பயும் வந்து இந்த கொமட்டுன்ற அரைவாசிக்கு வந்து தண்ணி தண்டவாடலே ஃபில் ஆகி இருக்கு. நேற்று அடித்து போட்ட மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. போட்டு எங்கள்கிட்ட திரும்ப காணலே நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட ஆசையாக கிடக்கு. ஆனால் அவன் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். வேறு விதமாக ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். மசாலா தோசை தான் பார்த்தேன். தோசை வந்து லைவாக போட்டு அப்படியே இந்தியன்ஸ் கணக்கு பேர் இன்றைக்கி நம்ம இந்தியன்ஸ்லேயும் ஹிந்திக்காரர் இலக்குள்ள சாப்பிடுவோம். முதலாவது ரவுண்ட் சுட சுட தோசை, இந்த சுட சுட பூரி. இது வந்து ஆளு கறின்னாங்க. ஹலோ, குட் மார்னிங். ஏன் லேட் நீங்கள்? இரவங்க போனீங்க? இரவு நீங்கள் 4 மணிக்கு தான் வந்தீங்களா? வந்து கேள்வி வேற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கணக்கு கணக்குல இருக்குது. திருப்தி ஒன்று இல்லை. என்னதான் ஃபுல்லாக அன்லிமிட்டடாக சாப்பிட்டாலும் அந்த எங்கட சாப்பாடு புட்டு கறிகள் போட்டு அடிக்கிற மாதிரி அந்த திருப்தி ஒன்று வருது. யாழ்ப்பாணத்தில் நாங்கள் என்ன சாப்பிட்றோம்? வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் தாய்லாந்தில் பேங்காக் பலசில் தங்கி இருக்கிறோம். ஏற்கனவே எங்களுடைய இதுக்கு முன்னைய காணொலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு போயிட்டு அதுக்கப்புறம் தாய்லாந்தில் இருக்கிற இடங்களுக்கு எல்லாமே வந்து போய்கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இன்றைக்கு என்ன விஷயம், இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு பலசில் நாங்கள் தங்கி இருக்கிறோம். அந்த பலசில் காலை விருந்து என்ன மாதிரி தரப்போயினோம் வந்து இன்றைக்கு போய் பார்க்க போகிறோம். சாப்பாடுகள்லாம் வந்து அன்லிமிட்டட், என்ன வேணால் சாப்பிடுங்க, எவ்வளவு சாப்பிடுங்க. என்ன மாதிரி நான் என்னென்றாலும் வந்து எங்கட ஊர் சாப்பாடு மாதிரி வராது. எங்கள்ட சாப்பாடு கூடுதலாக கணக்க மரக்கறி, என்ன பச்சை தாவரங்கள் கிடக்கு. அதோட எல்லா சாப்பாடுலேயும் வந்து உப்பு இல்லை, உரப்பு இல்லை. அதோட பாயிலும் வந்து என்னென்ற அவிச்சதும் வந்து ஒரு அரைப்பச்சு அந்த ஃபீலாக தான் இருக்குது. சரி, இன்றைக்கு போய் பார்ப்போம். அதோட நாங்கள் நிற்கிற ரூம் இதான் வந்து பேங்காக் பேலஸ்ன்ற ரூம். நல்லா இருந்தது. இந்த விடிய எலும்பேக்க சும்மா அடித்து போட்ட மாதிரி கிடந்தது. நேற்று ஃபுல்லாக ஒரே அலைச்சல் வந்ததுலேருந்து ஒரே திரிஞ்சிட்டு இரவும் மார்க்கெட்டுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியோ அந்த படத்தை தான் 8 மணிக்கு எழுப்பி நிற்கிறேன். சரி, வேலைக்கு போகணும். ஏன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருவாங்க, அதனால் வேலைக்கு போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த ரூமில் இருக்கிற கொஞ்சம் விஷயங்கள் வந்து காட்ட போகிறோம். சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சது. வேறு இடங்களை இப்போ நான் இலங்கையில் தான் இருந்தேன். இலங்கையை தவிர என்ன வித்தியாசமாக இங்கே தெரிஞ்சதுன்னு அப்படியே காட்டுறோம். ரூம் இதில் கிடக்கு. நாங்கள் வந்தால் இதாகிடும். முதல்ல எல்லாம் எடுத்தது. மற்றது இந்த ரூமில் வந்து டோர்ச் வச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் வந்து எமர்ஜென்சி டோர்ச் ஒன்று வச்சுக்கணும். அதை விட இங்கே இருக்கிற ப்ளக்குகள் எல்லாமே வந்து இந்த 2 ப்ளக் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து 2 ப்ளக் தான். எதேர்ச்சியாக என்னட்ட ஒன்று கிடந்தது, நல்ல காலம் கொண்டு வந்தபடியாக சார்ஜ் போடக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட ஏசி, சென்ட்ரல் ஏசி, இந்த ஏசின்ற சிஸ்டத்தை பாருங்கள், ஃபேன், ஏசி, இது எல்லாமே வந்து இந்த இதுக்குள்ளேயே இருக்குது. எங்கடையில் ஃபேன் புரிம்பா இது புரிம்பா இருக்கும். அதே மாதிரி இங்கே இப்படி இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னா பாத்ரூமில் ஒரு முக்கியமான விஷயம் காட்டோடும். எங்கடா லைட், எங்கள் பாத்ரூம் லைட், ரைட். இதில் பார்த்தீங்கன்னா இதையும் காட்டணும். கொஞ்சம் இப்படி தான் எங்கட ஊரில் போடுவோம். ஆனால் இப்படி என்ன இந்த ஊரில் நிப்பாட்டுறது. இது பாத்ரூமில் இந்த கொமட்டா ஸ்பெஷல். கொமட்டை பார்த்திங்கன்னா இந்த கொமட்டில் அரைவாசிக்கு தண்ணி நின்று கொண்டே இருக்கும். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்னு போட்டிருக்கு. இப்போ நாங்கள் இந்த கொமட்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு விட்டோம்டா எப்பயும் வந்து இந்த கொமட்டுன்ற அரைவாசிக்கு வந்து தண்ணி தண்டவாடலே ஃபில் ஆகி இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சது எனக்கு. அதுதான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா நார்மலாக எங்களோட ஊரில் எல்லாம் அப்படி இருக்காது, தண்ணி நிற்காது. நாங்கள் ஃப்ளஷ் பண்ண தான் தண்ணி வரும். அப்போ சாப்பிட போகிறதுக்கு முன்னாலே இந்த சம்பவங்களை சொல்லிட்டு மாதிரி. மற்றது எல்லா இடத்துலையும் இந்த ஃபயர் இது போட்டிருக்கணும். மற்றது இந்த ரூமுக்குள்ளே ஸ்மோக் பண்ண இல்லாது, சமைக்க இல்லாது, டுரியன் கொண்டு இல்லாது கொண்டு வந்தால் 5000 பாத் ஃபைன்.
பேலஸில் இருந்து அப்படியோ கீழே போய் கொண்டிருக்கிறோம். கீழே தான் சாப்பிடக்கூடிய பகுதி. குறிப்பிட்ட நேரத்துக்கு வர சொன்னவன் வேறாட்டி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைடா என்ற வேறு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சரியான லேட். என்ன நேற்றிரவு அடித்து போட்ட மாதிரி ஒரு நித்திரை உண்டு ஐயா. ஆமாம், ஏலாகட்டம். இங்கே இருக்கிற அமைப்புகள் எல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. பேலஸ் என்றதை கேட்ட மாதிரி பேலஸ் மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் தான் போகணும். போட்டு எங்களோட டீமை காணலே, எல்லாம் சாப்பிட்டு வெளியில் போயிட்டாங்களோ தெரியல. எங்களோட டீம் ஒருத்தரையும் காணலே. சரி, இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் விடிய எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். இது அந்த ஹோட்டலில் இதோடையே வேறு பச்சை மரக்கறிகள். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பாயில் பண்ணி கிடக்கு. தக்காளி இது அது வேறு சூப் ஐட்டங்க. அது ஃபுல்லாக வந்து நேற்று நாங்கள் பார்த்த மாதிரியே அங்கே இருக்கிற உணவுகள் கணக்கே இருக்குது. இந்த ஓட்ஸ், மற்ற இங்கே பன் ஐட்டம். இது வந்து பிரெட் புடிங். ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஹலோ குட் மார்னிங். என்னண்டு அலுமினியல் நேற்று வந்து அவ்வளோ உடம்பெல்லாம் அவ்வளோ தக்கணும். அதனால் இப்போவே எலும்பெல்லாம் போயிட்டு இதில் வந்து ப்ரெட் வச்சிக்கிறோம். அதில் ஒவ்வொரு ஜாம் வச்சிக்கிறோம். எனக்கு ஒரேஞ்ச் ஜாம், ஸ்ட்ராபெரி ஜாம், பைனாப்பிள் ஜாம். இதில் பட்டர் வச்சிக்கிறோம். பட்டர் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட ஆசையாக கிடக்கும். ஆனால் அவன் இந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். வேறு விதமாக ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள், பாயில் வெஜிடபிள். இது வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் சிக்கன் வித் ஒஸ்டர் சாஸ். இங்கே இப்படி கணக்கு இருக்குது. தோசையும் வந்து சில பேர் சாப்பிடணும். சில உள்ள இந்தியன் ஐட்டம் வந்து இருக்கான்னு நினைக்கிறேன். செஃப்பும் வந்து நிற்கிறேன். மற்றது இங்கே நட்ஸ் இது ஃப்ரை பண்ணியிருக்கு. இது தோசை எல்லாம் வச்சுக்கிறாங்க. தோசை வந்து போட்டு கொடுக்குறாங்க. இந்த போட்டு கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் ஜூஸ் ஐட்டம், தண்ணி ஐட்டம், மற்றது காஃபி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கணும். அளவு மற்றது இதில் பார்த்திங்கன்னா மசாலா தோசை அதான் பார்த்தேன். தோசை வந்து லைவாக போட்டு அப்படியே கொடுக்குறேன். வரேன். குட் மார்னிங் அண்ணா. என்ன நிலைமை நீங்கள்? நேற்று ஃபுல்லாக வந்து சுற்றி சரியான களைப்பு. அதான் எல்லாருமே என்ன நிலைமைன்னு தெரியாது. மற்ற இதில் வந்து பூரி வச்சுக்கணும். ஓ, இந்தியன் பூரி கிடக்கு, ஜெல்லோ ரைஸ் இருக்குது. உங்களோட பூரிக்கு உங்களை சார இதுதான் பிரச்சனை. மற்ற ஆலா காரம் கூடுதலாக வந்து இந்த ஹிந்திக்காரர் வந்து சாப்பிட்றேன். சாலா பட்லி அவ்வளோதான். மற்றது வந்து சாம்பார் இருக்குது. இதில் இருக்கிற விஷயங்கள் அவ்வளோதான். இன்றைக்கு விடிய எங்களுக்கு சாப்பாடு இருக்குது. எல்லாத்தையும் போட்டு ஒரு சாப்பிடுவோம். அதோட மசாலா சாய் வந்து வச்சிக்கணும் பாருங்கள். இதில் ஒரு சின்ன இதில் வச்சிக்கணும். தோசை சாப்பிடலாம்ன்ற மாதிரி கிடக்கு. கூடுதலாக வந்து இந்தியன்ஸ் கணக்கு பேர் நிற்கிறோம். இந்தியன்ஸ்லேயும் ஹிந்திக்காரர் கணக்கு பேர் நிற்கிறபடியாக வந்து அவன் சாப்பாடுகளும் கொஞ்சம் கிடக்கு. நாங்கள் கொஞ்சம் ப்ரெட்ஸும் தோசையும் சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் இதில் முட்டை எடுத்துக்கிறோம். மற்றது இதில்
சிக்கன் ஹம் பண்ணு கொண்டது அது கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதோட விடிய காலமாக கொஞ்சம் இலகுல சாப்பிடுவோம். கேரட் கொஞ்சம் விடுவோம். சரியா எல்லாமே வந்து இந்த சுட சுட தான் வச்சிக்கணும். இதில் வந்து ப்ரெட் தான் எடுக்கலாம். பானம் கொஞ்சம் ஜாம் ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்குது, பைனாப்பிள் ஜாம் இருக்குது, ஆரஞ்சு ஜாம் இருக்குது. பைனாப்பிள்லாம் எனக்கு விருப்பம், ஆனால் ஜாமில் டேஸ்ட்டுண்டா ஸ்ட்ராபெரி தான். அதனால் ஸ்ட்ராபெரியும் கொஞ்சம் இதில் வந்து ப்ரெட் இருக்குது. அந்த ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணலாம். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிடலாம். சினமோன் ரோல் என்ன தம்பி, இந்த ரோல் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். சரி, இதில் நமக்கு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது சரி சும்மா நார்மலாக எடுத்துருக்கோம். அண்ணா 4 பிளேட் சைஸுக்கு வச்சிருக்கணும்னு சொல்கிறாருண்ணா. என்னென்னா இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1. இது முதலாவது ரவுண்ட் சாம்பிள் போட்டுருந்தாங்க. இந்த பானை ரோஸ்ட் பண்ணுவோம்னா கிடைக்கல, எல்லாம் லைனில் நிற்கிது. பானும் வந்து பானும் இந்த ஒம்லெட்டையும் வச்சு அப்படியே மூடிட்டு முட்டைக்கு உப்பு போடலையா? முட்டைக்கு நல்ல நல்ல காலம் அவன் கோழிக்கு உப்பு போடுறான். நல்ல காலம் முட்டைக்கு உப்பு போடலாம். நான் ஏன்னா அப்புறம் மிளகுதூள் கொஞ்சம் தூவி விட்டோம். இது அதால தப்பிச்சோம். கொண்டு முடிக்கிற பாரு. அடுத்த போம். இது வந்து சிக்கன் ஹம்மோ ரம் அந்த மாதிரி இது கொஞ்சம் பரவாயில்ல. இது 30-40 கூட 50 இல்லை. அதே ரேட் தான் 30 ரேட். இது வந்து ஏதோ ஒரு ரோல் உண்டு என்னென்னு பார்த்தோம். இனிப்பா இருக்கு. ரவுண்ட் போடுவாங்க. இது ரவுண்ட் 2ல் நாங்கள் எடுத்திருக்கிற விஷயம் இஞ்சால தோசை, சுட சுட தோசை, இஞ்சால சுட சுட பூரி. இது வந்து ஆளு கறியும் நாங்கள் மற்றது இது ஏதோ பேர் சொன்னாங்க, கடலை எல்லாம் போட்டு கிடக்கு. கூடுதலாக கணக்கு ஹிந்திக்கார அவையில் வர்றபடியாக இது தோசை என்ன சொல்லுது, மசாலா தோசையா? ஓ யா, சுட சுட மசாலா தோசை. வா, இதுதான் வந்து இந்த உப்பு உரைப்பு இருக்கிற ஒரு சாப்பாடை இதாங்க. மிச்சம் என்னத்தை எடுத்தாலும் உப்பும் இல்லை உரைப்பும் இல்லை. மசாலா தோசை நல்லா இருக்கு. அதோட பூரி லைட்டாக கொஞ்சம் பூரி நல்லா சாஃப்டாக இருக்கும். பூரியும் தோசையும் வந்து இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. இதில் வந்து ஆளு கறி என்னொன்று தான் நாங்கள் காலு சாலமாக உரப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பூரி கிடக்கு. அதே முறை எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். லைட்டாக டேஸ்ட் பண்ணுறது கடைசியாக ஃபினிஷிங் சொட்டு
ஃப்ரூட்ஸ் எடுப்ப கொண்டு போனாங்க. ஆனால் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ராம் மற்றது கொஞ்சம் கடலை கொஞ்சம் போடுறாங்க. போட்டம்பழம் வச்சுக்கணும், மற்ற அத்தாப்பழம் வட்டி வச்சுக்கணும். ஆனால் அதை விட எனக்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட் தான் எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையும் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வச்சுக்கணும், அதோட மலிவாக இருக்குது. எங்களோட ஊரில் வந்து சரியான விலையாக இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட் எங்களோட ஊரில் சரியான விலை. காஃபி சாப்பிடுவோம். கீர்த்தனா பசியில் போகலாம். அதான் எங்களோட கைட். நன்றி. ஆரஞ்சு ஜூஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளவும் சாப்பிடுங்கன்னு சொல்லினா இந்த நேரம் சாப்பிட இல்லாமல் இருக்குது. அதோட நாக்கு செத்துருமென்னு சொல்லி நம்ம ஊரை விட்டு போகலாம். ஒரு நாள்லேயே வந்து நாக்கு செத்து காரசாரமாக சாப்பிடணும்னு கொஞ்சம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஸ்ரீலங்கன் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ஒரு கடையாக இருக்கணும். பார்ப்போம், சந்தர்ப்பம் கிடைச்சா அங்கே போவோம். சில இதெல்லாம் காரசாரமாக மிக்ஸ் பண்ணி வச்சிக்கினா இதெல்லாம் கீர்த்தனா வந்துட்டு கீர்த்தனா ஹலோ, குட் மார்னிங். சரி, சாப்பிட்றோம். அளவு சாப்பிட்டோம். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக அவனும் சாப்பிட்ற. தம்பி நீ வையா லேட்? ஏன் லேட்? நீங்கள் இரவங்க போனீங்க? இரவு நீங்கள் 4 மணிக்கு தான் வந்தீங்களா? அவனு கல்வி நைட் லைஃப் பார்க்க போனீங்களா? 1 மணி எல்லாருமே 1 மணி மட்டும் வெளியில் போய் சுற்றிட்டு வந்து இரவு படுக்க லேட் ஆகிட்டு. சரி, இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து போகணும். இங்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பயணித்து இங்கே இருக்கிற இன்னும் ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்காண்டி மேலே போய் ரூமில் போய் தேவையான திங்ஸ் கொஞ்சம் எடுக்கணும். போய் எடுத்துகிட்டு வருவோம். கைட் இருக்கிறா. ஓகே, யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி கியூட். ஓகே, ஐ வில் கோ ரூம் அண்ட் ரெடி கம் பேக். தேங்க்யூ. ஸோ இவையெல்லாம் இன்றைக்கு நாளைக்கு நிற்கிற நாட்கள் ஃபுல்லாக வந்து எங்களோட கைட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இவையிலோட தான் நாங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து போய்கொள்கிறோம். மற்றது இது பேலஸ் என்ற கேட்ட மாதிரி உண்மையிலேயே பேலஸ் மேலே தான் இருக்குது இங்கே இருக்குது. இதில் பாருங்கள், வேறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்களோட ஊரில் இருந்து மேலே இருக்க அவையில் தானே வேல் கும்பிடணும். இங்கே இருக்கிற அமைப்புகளும் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபுல்லாக இங்கேயால் தானே. அதை விட இங்கே ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. ப்ளைஸ் பேக்கரி, பிளாசா பேக்கரி. இப்போ இதில் இன்னும் நீங்கள் பேக்கரி ஐட்டம், டீ ஐட்டங்கள் குடிக்கிறேன்னா வந்து குடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வந்த உடனே முன்னுக்கே வந்து இருக்குது. இதில் ரூம்ஸு வெயிட் பண்ணின பாருங்க. நாங்கள் இப்போ வந்து மேலே போகிறோம். மேலே போயிட்டு ரெடி ஆகிட்டு திருப்ப அடுத்தடுத்த இடங்களுக்கு போகணும். இதை ஒருக்கா ட்ரை பண்ணணும்னு ஆசை. வேலை செய்தான்னு பார்ப்போம். கணக்கு இடத்துல இருக்குது. இதுக்குள்ள வந்து காசு போட்டால் தான் வேலை செய்யும். காசு இல்லை. மேலே சில்லறை இருக்குது. எடுத்து வந்து போடுறான், சும்மா அடித்து பார்க்குறான். இங்கே இருக்க ப்ரெட்டு அது இதெல்லாம் பாருங்க. இது ஒரிஜினல் நினைப்பீங்கள். இது வந்து பிளாஸ்டிக். பார்க்குறதுக்கு கண்ணை கவரணுமென்ற மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் வந்து வச்சுக்கலாம். மற்றது இங்கே கணக்கு இடத்துல இந்த துரியன் வந்து அளவு இல்லையாண்டு போட்டிருக்கேன் பாருங்க.มันต้องทับผมเพราะความหาโลใช่ปะใช่
சாப்பிட்டீங்களா? சாப்பிடாது அப்படி. ஆனால் என்ன அந்த திருப்தி ஒன்று இல்லை. என்னதான் ஃபுல்லாக அன்லிமிட்டடாக சாப்பிட்டாலும் அந்த எங்கட சாப்பாடு புட்டு கறிகள் போட்டு அடிக்கிற மாதிரி அந்த திருப்தி ஒன்று வருது. யாழ்ப்பாணத்தில் நாங்கள் என்ன சாப்பிட்றோம்? பாப்பழாக்கு பண்ணுறோம், கொத்து ரொட்டி. தேங்க்யூ. ஃபுல்லாக வந்து கார்போஹைட்ரேட். ஆனால் இவங்க வந்து சிக்கன், முட்டை, ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா சரி. வேல் சொன்னவன் வந்து இன்றைக்கு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்றவன் அந்த அக்கா மேலே சொன்னவன். இன்றைக்கு அந்த இந்தியன்ஸ் இந்த ஃபுட் மாதிரி கிடந்த தோசை பூரி எல்லாமே. சரி, இப்படி ஒரு ரூமுக்கு போயிடுச்சு. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி வச்சுருப்பா போ. சரி, அந்த இதில் என்ன விஷயம்னா வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே நின்றுட்டு வெளியே இருந்து சாத்திட்டோம்னா வெளியிலேருந்து திறக்கலாம், உள்ளுக்குள்ளே இருந்தால் திறக்கலாம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.